புதுச்சேரியில் குப்பையள்ளும் பணியை சரியாக செய்யவில்லை என்றால் தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி எச்சரித்துள்ளார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை சேவை 2025 மற்றும் தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தூய்மை சேவையில் சிறப்பாக பணியாற்றிய நிறுவனங்கள், மாணவர்கள், தன்னார்வலர்கள், துப்புரவு பணியாளர்கள், கல்வி நிறுவனங்கள் ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் குப்பை அகற்றும் பணியினை மேற்கொண்டு வருகிறது. அந்த நிறுவனம் அகற்றும் குப்பைக்கு எடைக்கணக்கில் பணம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே குப்பையள்ளும் பணியை அந்த நிறுவனம் சரியாக மேற்கொள்ளவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்தார். மேலும் குப்பையள்ளும் பணியில் தூய்மை பணியாளர்களுக்கு சரியான முறையில் சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு தேவையான உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், தூய்மை பணியாளர்கள் திடீரென்று வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். அதனால் குப்பை அகற்றப்படாமல் புதுச்சேரியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. எனவே பணியினை செய்து கொண்டே தங்களது கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார்.